இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இறைவனுடைய பரிபூரண அருளா நமக்கு வர்றது விபூதி. விபூதியை சாதாரணமாலாம் நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது. ஏன் விபூதி தராங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய கோயிலுக்கு போறாங்க, விபூதி கொடுக்குறாங்க, வாங்கி எதுக்கு வைக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல. பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். விபூதி அப்படின்னா அதுக்கு மிஞ்சின செல்வம் எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். தலையெழுத்தை எது அழிக்கும்னா, முருகனுடைய பெயரை சொல்லி நெத்தி நிறைய விபூதி வைக்கும் போது அந்த மோசமான தலையெழுத்து அழிக்கப்படும். இன்னைக்கு நான் சிவனை உணர்ந்து விட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, அடுத்த குலம் எனக்கு ஒண்ணு கிடையாது. வேல்மாறல் சொல்ல 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 நமக்குள்ள வேல் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர முடியும். அந்த வேல்மாறல் படிச்சு அந்த விபூதியை ஒரு தீர்த்தத்துல கலந்து வீட்டுல தெளிச்சோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நம்ம அந்த பாசிட்டிவ் அந்த எனர்ஜி அந்த உள்ளுக்குள்ள அந்த முருகனுடைய ஆற்றலை உணர முடியும். இப்போ முருகனுடைய அருள் வேணும்னா நிச்சயமா பூதி வைக்கணும். நகைக்கல்ல வைக்க கூடாது, நெத்தி நிறைய வைங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது எல்லா வழிபாடுமே முருகனுக்கு ரொம்ப உகந்தது தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய காலகட்டத்துக்கு உகந்ததா